ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 28/10/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் இங்கேருந்து நமக்கு 2, 4, 6, 8 10வது நாள் சரிங்களா. 10வது நாள் 0/1/48 மறுபடியும் ஒரு மாதம் கேப்பிட்டு 2, 4, 6, 8 10வது நாள் 82/46 சரிங்களா. ஸோ இதில் நமக்கு ஏபி நம்பர் 62 எடுத்து நமக்கு அப்படியே வச்சுருக்காங்க சரிங்களா. 26 சொல்லி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏபி நம்பர் 81 எடுத்து நமக்கு ஏசியில் 18 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 62 நமக்கு ஏசியில் வந்திருக்கு, 18 அப்படி நம்பரும் ஏசியில் வந்திருக்கு சரிங்களா. அப்போது நமக்கு இந்த 16 அப்படி நம்பரும் ஏசியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 200 ஒரு நாள் கேப்பிட்டு 969. ஸோ இது எப்படி எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 200 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 220 சரிங்களா. 220 ஒரு நாள் கேப் விட்டு 690. 220ங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் நமக்கு 220 வந்திருக்கு. நெக்ஸ்ட் அங்கேருந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ்லேருந்தே 960க்கு நமக்கு 960 திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 216 சரிங்களா. 216 அப்படிங்கிறப்ப 62ங்கிற திருப்பி 26ன்னு சொல்லி வந்திருக்கு. 81 திருப்பி நமக்கு 18ன்னு வந்திருக்கு. 16 திருப்பினா நமக்கு 61 சரிங்களா. அப்போ 61ங்கிறது ஏசியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 621 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 8621 அப்படிங்கிற நம்பரே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 8621 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பர் டேரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 85 டைமண்ட் பேட்டருக்கு 175 059. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 85க்கு ஒரு 85 75 இங்கே நமக்கு 95. ஸோ நமக்கு 75 அடிச்சிட்டாங்க, 85 அடிச்சிட்டாங்க, 95 அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வராமல் இருக்கிறது 65 தான் இருக்குது சரிங்களா. அந்த 65 அப்படி நம்பரு இந்த நம்பர் இன்றைக்கி அடித்த நம்பருக்கு பார்த்திங்களா, இந்த நம்பரே திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. 99 65 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 99 65 அப்படி நம்பர் இந்த நம்பர்ஸே வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே நமக்கு அது மாதிரி ஒரு நம்பர் அடிச்சிருப்பாங்க போன மாதத்தில் சரிங்களா. ஸோ போன மாதம் தான் பாருங்கள் இதே இடத்துல தான் 0879 அப்படியே பாக்ஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்க. அடுத்து நமக்கு இங்கே தான் இருக்குது சரிங்களா. அந்த நம்பர் பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 99 65 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. 99 65 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு வச்சு பார்க்க போகிறோம். டேட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 424. அதே மாதிரி 18ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா நமக்கு 982. இப்போ நமக்கு 28ஆம் தேதி சரிங்களா. இப்போது 424 அப்படி நம்பரு 424க்கு ஏசி நம்பர் மட்டும் பாருங்கள் 44. ஏசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 44. இந்த 44 தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏசியில் 426 சொல்லி வந்திருக்கு சரிங்களா. 890க்கு ஏபி நம்பர் பாருங்கள் 98 நமக்கு டேரெக்டாக 98 வந்திருக்கு. அப்போது ஏசிக்கு ஏசி டேரெக்டு, 89க்கு நமக்கு டேரெக்டாக 92. அப்போது இங்கே நமக்கு என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு பிசி வரணும் சரிங்களா. பிசிங்கிறது 91ன்னு சொல்லியிருக்கு. இந்த 91 அப்படி நம்பரு நாளைக்கு வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. நமக்கு இதில் நமக்கு காமனாக வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படி நம்பர் தான் வருது சரிங்களா. இப்போ பிசியில் 91 19 வச்சுட்டு 219 291 சரிங்களா. இந்த 2 நம்பர் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு சரிங்களா. ஸோ அது மாதிரி கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அதாவது கெஸ்ஸிங் நல்லா எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் வெறும் சார்ட்டை வச்சு பாருங்கள். அதாவது நான் எல்லாத்தையும் சொல்லலை சரிங்களா. அதாவது நான்
இப்போது மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் போட்டு விட்டுருவாங்க சரிங்களா. நானும் ப்ளே பண்ணுறதுக்காண்டி தான் கெஸ்ஸிங்கே நான் எடுக்கிறேன் சரிங்களா. நான் போடும்போது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறத நான் சேனல் வீடியோவே போடுறேன் சரிங்களா. மற்றவங்க மாதிரி நம்ம காசு வாங்கிட்டு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் நான் நிறையா டைம் சொல்லிட்டேன் சரிங்களா. அதனால் நானும் போடுறதுக்காக மட்டும்தான் கெஸ்ஸிங்கே எடுக்கிறேன் சரிங்களா. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒன்று தனியாக எனக்கு தனியாக நான் எடுக்க போகிறதில்ல. அது மாதிரி சில பேர் இங்கே சேனலில் ஒன்று சொல்கிறீங்க, வராத நம்பராக சொல்கிறீங்க. வராத நம்பரை எதுக்குங்க நான் சொல்ல போகிறேன் சரிங்களா. இப்போ இன்னைக்கு 2-3 நாளுக்கு முன்னாடிலாம் இந்த ஃபாலோவிங் நம்பர்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நம்பராக சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ இந்த நம்பரை அடித்தா இந்த நம்பரை வந்து நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸாக மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவாங்க சரிங்களா. இது எப்படி வருது, என்ன வருது அப்படிங்கிறலாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நான் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு எடுத்து இந்த நம்பர் வந்தால் இந்த இடத்துல இப்படி வருது. ஃபாலோ நம்பருக்கு மெயினாக இப்போது நம்ம எடுத்துக்காட்டு நம்ம கூட 3-2ன்னு சொல்லி வந்துச்சுன்னா 40-45 90 அப்படிங்கிற நம்பர் வந்துன்னு சொன்னேன். அதே மாதிரி 1-5 வந்துச்சுன்னா 2-7ன்னு சொல்லி வந்து இதெல்லாம் உங்களுக்கு பல பேருக்கு என்னென்னா நம்ம ஃப்ரீயாக சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தோணுன்னு நினைக்கிறேன். இதே நம்ம காசு கொடுத்து மெம்பர்ஷிப் போட்டு இதில் இது பண்ணால் அதெல்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சிங்க. நம்ம சும்மா சொல்கிறதுனால நீங்கள் சேவ் பண்ணி வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்பயும் சொல்கிறேன், இந்த மாதிரி கவனம் பண்ணுறவங்களுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா. நான் எல்லாத்தையும் சொல்ல வரல. சில பேர் என்கிட்ட சொல்லாமல் நிறைய பேர் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு கூட நான் வின் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் கேட்டுறீங்க. அதுக்காக கூட கால் பண்ணி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், டெய்லி கெஸ்ஸிங் இருக்கோ இல்லையோ நம்ம டெய்லி கெஸ்ஸிங் வந்து யாராலுமே தர முடியாது சரிங்களா. என்னைக்காச்சும் நாள் வர்றது மட்டும்தான். நம்ம கொடுக்குற ஃபாலோவிங் நம்பர்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் யாருமே யூஸ் பண்ணுறீங்களா என்னங்கன்னு தெரியல. எல்லாமே ஃபாலோவிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்காவாக வந்துகிட்ருக்கு சரிங்களா. இந்த நம்பர் வந்தால் இத்தனை நாள் இந்த நம்பர் வருதுங்கிறத நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி வந்துட்டுருக்கு. யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி டெய்லி கெஸ்ஸிங்கில் வந்து நானும் சரி, அதாவது என்ன மற்ற சேனல் கொடுத்தாலும் ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி வின்னிங் உண்டு சரிங்களா. நம்ம சொல்கிற நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நம்பரு இந்த டேட்டுக்குள்ளே வரல அப்படின்னா விட்டுங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி விட்டுட்டு அடுத்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி வின்னிங் வந்துக்கிட்டு தான் இருக்குது நமக்கு சரிங்களா. முக்கியமாக டெய்லியும் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவு, அதாவது நான் டெய்லியும் போடுறது நான் உங்கள்கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன். அதாவது சிங்கிள் நம்பர் ட்ரை பண்ணுறவங்க இந்த ஒரு நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுவேன். அதுவும் உங்களால் போட முடிஞ்சால் போடுங்க, இல்லைனா ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 10 செட்டு, அதாவது ஒவ்வொரு நம்பராக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ஒரு 10 செட்டு வின்னிங் தான் 10,000. அதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு மாதமும் சொல்கிற ஃபாலோ நம்பரை ட்ரை பண்ணாவே போதுமானது. எல்லா நம்பருமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ நம்பர் நமக்கு 2-3 நம்பர் வர மாதிரி இருக்கும். இப்போலாம் அதையும் குறைச்சி சின்ன நம்பராக 2 நம்பர் 3 நம்பர்னு சொல்லி நம்ம குறைச்சி தான் கொண்டு வந்துருக்கோம். அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்மளால் பதில் சொல்ல முடியல. அதனால் இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஃபாலோ நம்பருக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணால் நீங்களே நினச்சி பாருங்கள். டெய்லி நீங்கள் போட்டாலுமே மாதத்துக்கு எப்படியோ ஒரு அமௌண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட அமௌண்ட் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி போடுவீங்க. அதை நீங்கள் சேர்த்து வச்சுட்டு இதில் யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் சீட்டு கட்டுற காசு என்னைக்காவது ரிட்டர்ன் நம்ம வாங்க போகிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இதுவும். இந்த நம்பர் வராமல் இருக்குமா, வராமல் இருக்காது. 2D அப்படிங்கிறப்ப வராமல் இருக்காது. நீங்கள் வர வரைக்கும் உங்களுக்கு நாள் தள்ள உங்களுக்கு தான் காசு. அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னா இதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சுட்டு போடணும். டெய்லி கெஸ்ஸிங் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒர்க் நல்லா அமௌண்ட் இருக்குது அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் வர்றப்ப யூஸ் பண்ணிக்க, தப்பு கிடையாது. ஆனால் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதுலேருந்து ஏதாவது இன்கம் எடுக்க முடியும். அந்த மாதிரி யோசிச்சு வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணுறத மெயினாக வச்சுக்கோங்க. எந்த நம்பர் எடுத்தாலுமே அந்த நம்பர் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி கெஸ்ஸிங்கில் நீங்கள் 600, 700, 800, 900 போட்டாலும் அன்றைக்கி ஒரு நாள் 100 வர மாதிரி இருக்கும். அதே இது வந்து நீங்கள் அந்த 900 வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம ஒரு நாள், அடுத்த நாள் ஒரு நாள், முதல் நாள் 2 செட்டு, அடுத்த நாள் 3 செட்டு, அடுத்த நாள் 4 செட்டு. அதனால் கொடுக்குற நம்பரை ஃபாலோ பண்ண கற்றுக்குங்க. ஃபாலோவிங் நம்ம சொல்கிறது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போயே உங்களுக்கு பக்காவாக தெரியும் எப்படி நமக்கு கரெக்டாக வருது அப்படிங்கிறது. ஒரு சில மாதம் மிஸ் ஆகலாம், நாள் கொஞ்சம் தள்ளி போகலாம். ஸோ இந்த மாதம் எடுத்துக்காட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இந்த 3-2 அடித்தா 5 நாளுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நாள் தள்ளி போகலாம் சரிங்களா. 3-2 அப்படின்னு சொல்லி அடித்தாங்கன்னா 40, 45, 90 அப்படிங்கிற நம்பர் சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாமல் முந்தானது கூட நான் எடுத்த பேட்டர்ன் எல்லாமே ஃபாலோவிங் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எழுதி வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க சொன்னேன். யாரை எடுத்து வச்சிங்க அப்படின்னு தெரில. உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் பண்ணுறதுக்கே அதை கமெண்ட்ஸை பார்த்தா மனசுதான் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இன்னமும் ஒரு சில பேர் நம்ம நம்பி பார்க்குறனால மட்டும் தான் நான் வீடியோ போட்டுருக்கேன்.
இல்லைனா ஒரு சமயம் பார்த்தா எனக்கு வீடியோ போட கூட மனசு வரல. அதனால தான் இப்போ நான் கமெண்ட்ஸும் வந்து படிக்கிறதில்ல. ஒரு நல்ல நல்ல கமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ண முடியல. என்னைக்காச்சும் ஒரு நாள் கமெண்ட் பார்த்துட்டோம்னா நமக்கு அடுத்த நாள் வீடியோ போடவே தோண மாட்டேங்குது எனக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க. பேட்டர்ன் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு இன்னைக்கு கூட வேணும்னா சொல்லுங்கள். நாளைக்கு அதுவும் இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதவங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுங்க. நீங்கள் நான் டெய்லியும் நீங்கள் வீடியோ பார்க்க கூட அவசியம் இல்லை. இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பர் வரும்னு சொல்லிட்டு ஃபார்முலாவை எடுத்து வச்சுருக்கேன். அதை வேணால் நாளைக்கு வீடியோ போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதை ஸ்க்ரீன்ஷாட் வச்சு அந்த நம்பர் வரப்போ அந்த நம்பரை ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.